ஒரு அழகான கிராமத்தில் ரோஹித்துங்கிற பையன் இருந்தான். அவனுக்கு கோடை விடுமுறை அறிவிச்சிட்டாங்க. அதனால வீட்டில் எப்படிரா அந்த விடுமுறையை கழிக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். ரோஹித் ரோஹித் எப்போ பார்த்தாலும் இந்த லேப்டாப்பை கையில் வச்சுக்கிட்டே தான் உட்காந்துருக்குற. இன்னும் நீ சாப்பிடவும் இல்லை, குளிக்கவும் இல்லை. என்னதான் ரோஹித் பண்ணலான் இருக்க? இவ்வளோ சொல்கிறேன்ல, அந்த லேப்டாப்பை வச்சுட்டு போய் சாப்பிடு போ. அம்மா கொஞ்ச நேரங்கம்மா, கொஞ்ச நேரம் மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் போய் சாப்பிட்றேனே ப்ளீஸ்மா. முக்கியமான கேம் விளையாட போகிறேம்மா, என் ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. தயவு செஞ்சு எதுவுமே சொல்லாமல் இருங்கம்மா ப்ளீஸ்மா. ரோஹித், நீ இப்போ எந்திரிச்சு போய் சாப்பிடல, இந்த லேப்டாப்பை தூக்கி போட்டு உடச்சிட்டு போக கூட தயங்க மாட்டேன். எதுவுமே சொல்லாத, நீ போய் குளிச்சுட்டு சாப்பிடு. எந்திரி ரோஹித், சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்ல. இங்கே பாருங்க மாமா, இவன் லேப்டாப்பை வச்சுட்டே சாப்பிட மாட்டேங்கிறான். ஸோ போய் தொலைகிறேன். என்னை மட்டும் ஏதாவது ஒரு வேலை வாங்கிட்டே இருங்க. நான் மட்டும் வீட்டில் நிம்மதியாகவே இருக்கக்கூடாது. நிம்மதியாக இருந்தால் அவங்க யாருக்குமே பிடிக்காது. சே, பெசாட்டதுக்கு நான் ஸ்கூலுக்கே போயிருந்துருக்கலாம். இங்கேருந்து இந்த கொடுமையை அனுபவிக்கிறதுக்கு. வீட்டில் லீவ் விட்டா நிம்மதியாக லேப்டாப் உட்காந்து பார்க்கலான்னு நினச்சேன். அதையும் கெடுக்கிறதுக்கு நீ வந்துட்டீங்கம்மா. நான் போய் குளிக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தானே? சே அப்படின்னு கோவப்பட்டுட்டே குளிக்க போனான். குளிச்சுட்டு வந்துட்டு அவங்க அம்மா வீடு கூட்டிகிட்டு இருந்தாங்க. அம்மா, நான் ஆகாஷோட வீட்டுக்கு போகிறேம்மா. ஆகாஷ் இன்னைக்கு வீட்டுக்கு வர சொல்லியிருக்கிறான். ஏதாச்சும் விளாடலான்னு சொல்லியிருக்கிறான். அதனால நான் விளாட போயிட்டு வரேன். வீட்டுக்குள்ளே தான் விளையாட விட மாட்டீங்க. நான் அந்த சைடாவது போய் விளாட்றேனே. என்னது, விளாட போறியா? என்ன ரோஹித், எவ்வளோ வெயில் அடிக்குது நீ பார்த்தேல. அப்புறம் இதில் போய் விளாட போகிறேன்னு சொல்கிற. இந்த வெயிலெல்லாம் போய் விளாண்டா பசங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுதாம்மா. அதனால நீ வெயில் தாழ சாயங்காலம் போய் நல்லா விளையாடு ஜாலியா. அப்பா அம்மா அவனை எதுவுமே கேட்க மாட்டேன். இப்போ கொஞ்ச நேரம் போய் உன்னோட ரூமில் போய் நீ தூங்குப்பா. நல்லா தூங்குனாதான் மூளைக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அம்மா என்னங்கம்மா, வெளியே போய் விளாட்றேனாலும் விட மாட்டீங்க, உள்ள லேப்டாப் வச்சு விளாட்றேனாலும் விட மாட்டீங்க. அப்போ நான் என்ன தான் பண்ணேன்? எனக்கு லீவ் விட்டதே விளாட்றதுக்கு தானே. அப்புறம் நான் விளையாடாமல் உட்காந்தே இருக்கிறதுக்கா லீவ் விட்டாங்க? எனக்குலாம் தெரியாது. நான் வெளியே போய் விளாடுவேன். நீங்கள் என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போங்க. கண்டிப்பாக நான் போக தான் போகிறேன். தாத்தா, நான் வெளியே போய் விளாண்டுட்டு வரேன். நீ போகக்கூடாதுன்னா போகக்கூடாதுதான். வீட்டுக்குள்ளே அடங்கிடு. அப்படி மீறி நீ வெளியே போனேன்னா உன் காலை உடச்சிருவேன். இந்த காலத்து பிள்ளைங்களாம் நம்ம சொல்கிறது எங்கே கேட்குதுங்க? அது பாட்டுக்கு திரியணும்னு தான் நினைக்குதுங்க. சே, ஒரு ஃப்ரீடம் கூட இல்லை. நான் வெளியே போய் விளாட்றேன்னா கூட விட மாட்டுறாங்க. உள்ளேயும் விளாட விட மாட்டுறாங்க. தூங்குனா எனக்கு தூக்கம் வராமல் எப்படி தூங்குறது? ரோஹித் கண்ணா, இங்கே வாப்பா. தாத்தா கூப்பிட்றேன்ல, வா. உனக்காக நான் பட்டம் செஞ்சு வச்சிருக்கிறேன். நம்ம வெளியே போய் பட்டம் விடுவோமா? உனக்கும் பட்டம் விடுறதுனா பிடிக்கும் தானே? ஐ தாத்தா, பட்டம் செஞ்சு வச்சுருக்கீங்களா? வாங்க தாத்தா, போய் விடலாம். வெயில் அடித்தாலும் காற்றும் நல்லா அடிக்குது. கொஞ்ச நேரம் விட்டுட்டு ஜாலியாக இருந்துட்டு வரலாம். அம்மா எங்கேயுமே விளையாட அனுப்ப மாட்டேங்கிறாங்க. என்னை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறாங்க தாத்தா, வாங்க அப்படின்னு 2 பேருமே வெளியே போய் பட்டம் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அம்மா வெளியே உட்காந்து பாத்திரம் விளக்கிக்கிட்டு இருந்தாங்க. தாத்தா, இந்த பட்டம் ரொம்ப அழகாக இருக்குது தாத்தா. சூப்பராக அந்த பட்டத்தை செஞ்சுருக்கிறீங்க. நல்லா இருக்குது தாத்தா. அந்த பட்டமும் வானத்தில் நல்லா பறந்துக்கிட்டு இருந்தது. காற்றடிக்க அடிக்க சூப்பராக பறந்துக்கிட்டு இருந்தது. அது அவனோட தாத்தாவும் அவனும் பார்த்து ரொம்ப ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆமாம் ரோஹித், இந்த பட்டம் ரொம்ப அழகாக பறந்துக்கிட்டு இருக்குல்ல. காற்றடிக்க அடிக்க மேலே போகுது. தாத்தா, இந்த கயிறை அவுத்து விடுங்க. இந்த பட்டம் இன்னும் நல்லா வானத்துக்கு பறக்கும். ரோஹித், இந்த பட்டத்தை அறுத்து விட்டோம்னா அந்த பட்டம் கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும். பரவாயில்லைங்க தாத்தா, அது இன்னும் நல்லா வானத்தில் பறக்கும்ல, அதை பார்க்கலாம். சரிப்பா, நீ சொல்கிறத நான் செய்கிறேன். பட்டத்தை அவுத்து விட்றேன். அது நல்லா வானத்தில் பறக்கிறத பாரு. என்ன? அந்த பட்டத்தோட நூலை அவுத்து விட்டாங்க. அது ரொம்ப உயரமாக பறந்துச்சு. ஆனால் அதோட கட்டுப்பாட்டை இழந்து ரொம்ப தூரம் ஆடிக்கிட்டே போச்சு. கடைசியாக அந்த பட்டம் ஒரு குப்பை தொட்டிக்குள்ளே போய் விழுந்து கிடந்துச்சு. அவங்க 2 பேரும் வேகமாக ஓடி வந்தாங்க. தாத்தா, இங்கே பாருங்க, அந்த பட்டம் குப்பை தொட்டியில் விழுந்துருச்சு. பரவாயில்ல கண்ணா, உனக்கு நான் வேற பட்டம் வாங்கி தரேன். இந்த பட்டம் வேணாம், நீ எடுக்காத. வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். தாத்தா, இந்த பட்டம் ரொம்ப அழகாக இருக்குது தாத்தா, நான் எடுத்துக்கிறேனே. அவங்க தாத்தா அவனை சமாதானம் பண்ணி அந்த பட்டத்தை எடுக்க வேணாம்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. தாத்தா, என்னை மன்னிச்சிருங்க தாத்தா. நீங்கள் எவ்வளவோ சொன்னீங்க அந்த பட்டத்து நூலை அவுத்து விட வேணாம், அது கண்ட்ரோல் இழந்து போயிடும்னு சொன்னீங்க. நான் தான் கேட்காம அவுத்து விட்டுட்டேன். சே, அந்த பட்டம் போனால் போயிட்டு போகுதுப்பா. அந்த பட்டத்தில் இருந்து நீ என்னத்தை கற்றுக்கிட்டேன்னு மட்டும் சொல்லு. என்ன தாத்தா இதில் கற்றுக்கிறதுக்கு இருக்குது? அதான் குப்பை தொட்டியில் விழுந்துருச்சு.
அந்த பட்டம் தான் ரோஹித். நீ அந்த நூல் இருக்குல்ல, அதுதான் உங்கள் அம்மா அப்பா உன்னைய கண்ட்ரோல் பண்ணி வைக்க வரைக்கும் தான் நீ வானத்தில் சிறகடிச்சு பறக்க முடியும். ஆனால் அந்த நூலை அவுத்துட்டா உன்னோட வாழ்க்கை அதே மாதிரி தான், குப்பை தொட்டியில் தான் நீ போய் விழுவ. அதனால பெரியவங்க சொல்கிறத தான் என்றைக்குமே கேட்கணும். அப்படி சொல்கிறத கேட்காம இருந்தா அந்த பட்டம் மாதிரி போய் குப்பை தொட்டியில் தான் விழுவ. புரியுதா? இனிமேலாச்சும் அம்மா சொல்கிறத கேட்கணும் ரோஹித். என்ன? அவனுக்கு புரியாத விஷயத்த ஒரு பட்டத்தை வச்சே அவர் கற்றுக் கொடுத்துட்டாரு. ரோஹித் ஆச்சரியத்தோட அவங்க தாத்தாவை பார்த்துக்கிட்டு இருந்தான். மன்னிச்சிருங்க தாத்தா, இனிமேல் நான் அம்மா அப்பா சொல்கிறத கேட்பேன். இனிமேல் அவங்க சொல்கிறத மதித்து நான் நடப்பேன். எனக்கு புரியாததை ஒரு பட்டத்தை வச்சுட்டே நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்க தாத்தா. ரொம்ப நன்றி தாத்தா.